ஓம் சாந்தி. இந்த உலகத்தில் ஒரு பெண்ணோட மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க சுமங்கலியாக வாழ்கிறது அப்படின்னு. ஆனால் பாப்தாதா சொல்லக்கூடிய சுமங்கலி பாக்கியம் உலகம் புரிந்து கொள்ளும் அர்த்தத்தை விட ரொம்ப உயர்வானது, ரொம்ப ஆழமானது, ரொம்பவும் நிரந்தரமானது கூட. உலகத்தில் சுமங்கலி அப்படின்னா கணவன் உயிரோடு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனுடைய அடையாளமாக பொட்டு, குங்குமம் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இது எல்லாமே உடலுடன் தொடர்புடைய அடையாளம். காலம் மாறும், அப்போ இதெல்லாம் மாறிடும். ஆனால் ராஜயோகத்தில் சுமங்கலி அப்படின்னா பரமாத்மா கூட இணைஞ்சிருக்கக்கூடிய ஆத்மா. ஒருபோதும் துண்டிக்க முடியாத, ஒருபோதும் அழியாத ஒரு தெய்வீகமான உறவு. உலக சம்பந்தங்கள் ஒரு பிறவிக்கு மட்டும்தான். இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் சிவபாபா கூட இருக்கக்கூடிய சம்பந்தம் அநேக பிறவிகளினுடைய பாக்கியத்தை உருவாக்குது. அதனால தான் பாப்தாதா சம்பூர்ண சுமங்கலி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுமங்கலி பாக்கியத்தினுடைய உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? பாப்தாதா சொல்கிறாங்க, பிந்து நினைவு. நான் இந்த உடல் கிடையாது, நான் ஒரு ஒளிமயமான ஆத்மா. என்னுடைய தந்தை பரம்பிதா சிவன். இந்த நினைவு எவ்வளோ உறுதியாக இருக்கோ அவ்வளோ சுமங்கலி பாக்கியம் வலிமையாகுது. இப்போ உடல் நினைவு வருது அப்படின்னா பயம் வரும், கவலை வரும், எதிர்பார்ப்பு வரும், துக்கம் வரும். ஆனால் ஆத்ம நினைவு வந்தது அப்படின்னா அமைதி வரும், சக்தி வரும், அன்பு வரும், பாக்கியம் அதிகரிக்கும். பாப்தாதா இந்த சுமங்கலி பாக்கியத்தை பாதுகாக்க 4 பொக்கிஷத்தை கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வாழ்க்கையினுடைய குறிக்கோள். நான் ஏன் இந்த சங்கம யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன்? என்னுடைய இலக்கு என்ன? தேவதை ஆகணுமா? உலக மாற்றத்தில் கருவியாக ஆகணுமா? இந்த குறிக்கோள் எப்போவுமே தெளிவாக இருக்கணும். 2வது என்ன அப்படின்னா ஸ்ரீமத். வாழ்க்கையில் பல குரல்கள் கேட்குது. மனதின் குரல், உலகத்தின் குரல், பழைய சம்ஸ்காரத்தினுடைய குரல். ஆனால் சுமங்கலி ஆத்மா பாபாவின் குரலை மட்டும்தான் பின்பற்றுவாங்க. அதுதான் ஸ்ரீமத். 3வது என்ன அப்படின்னா நற்செய்தி சேவை. நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்துட்டா போதும், அப்படி இருக்கக்கூடாது. நான் பெற்ற அமைதியை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். நான் பெற்ற ஒளியை மற்ற ஆத்மாக்களுக்கும் கொடுக்கணும். இதுதான் உண்மையான சேவை. 4வது சாந்தி தாம நினைவு. இந்த உலகம் நம்மளுடைய நிரந்தர வீடு கிடையாது. நாம் நடிகர்கள். இந்த மேடையில் கொஞ்ச காலத்துக்காக நடிச்சுட்டு நம்மளுடைய வீட்டுக்கு திரும்பி போகணும். அந்த வீடு சாந்தி தாமம், அமைதியின் உலகம், ஒளியின் உலகம். இந்த 4 நினைவுகளும் இருக்கிறப்போ சுமங்கலி பாக்கியம் நிரந்தரமாயிடும். எந்த சூழ்நிலையும் எந்த சோதனையும் அந்த பாக்கியத்தை பறிக்க முடியாது. சுமங்கலி பாக்கியம் அப்படின்றது வெளிப்புற அடையாளம் மட்டும் கிடையாது. அது பரமாத்மாவின் அன்பில் பாதுகாக்கப்படக்கூடிய ஆத்மாவோட நிலை. அது பரமாத்மாவின் நிழல்ல வாழக்கூடிய வாழ்க்கை. அது எப்போதும் ஆசீர்வாதங்களால் நிரம்பிய நிலை. சரி, இன்னைக்கு நாம் ஒரு உறுதி எடுப்போம். எந்த சூழ்நிலையிலையும் நான் ஆத்ம நிலையில் இருப்பேன். எந்த பிரச்சனை வந்தாலும் பாபாவினுடைய கையை விட மாட்டேன். எந்த சோதனை வந்தாலும் என்னுடைய சுமங்கலி பாக்கியத்தை பாதுகாப்பேன். இப்போ அனுபவம் பண்ணுங்க. நான் ஒரு ஆத்மா. என் நெற்றியின் மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய ஒளிப்புள்ளி நான். என்னுடைய தந்தை சிவபாபா அன்பின் கடல், சக்தியின் கடல். அவரது நினைவில் நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன். நான் ஒரு தூய ஆத்மா. அவரது அன்பு எனது பாக்கியம். அவரது ஸ்ரீமத் என்னுடைய பாதை. அவரது துணை எனக்கு சக்தி. அவருடைய ஆசீர்வாதம் எனது பாதுகாப்பு. நான் ஒரு சுமங்கலி ஆத்மா, நிரந்தர சுமங்கலி, நிரந்தர பாக்கியசாலி, நிரந்தரமாக பரமாத்மாவின் அன்பில் பாதுகாக்கப்படுபவள். ஓம் சாந்தி.